க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா வந்துட்டு கம்ப்யூட்டிங் சர்வீசஸோட டெலிவரிங்கிறது தான் வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங். கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம்னா சர்வர்ஸு, ஸ்டோரேஜ், டேட்டா பேசஸ், நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் அண்ட் அனாலிட்டிக்ஸ். இது வந்துட்டு எது மூலியமா நம்மளால இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டிங் சர்வீசஸில் எது மூலியமாக பார்க்கலான்னா இன்டர்நெட் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஆஃபர் பண்ணால் ஃபாஸ்டர் இன்னோவேஷன், ஃப்ளெக்சிபிளான ரிசோர்ஸஸும் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸை வந்துட்டு இன்டர்நெட் மூலிமா ஆஃபர் பண்ணும் இந்த கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் எல்லாம். அடுத்தது வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஓனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் மெயின்டைனிங் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஓன் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக பிஸ்னஸ் வந்துட்டு இந்த ரிசோர்ஸஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. எப்படின்னா இப்போ இந்த ரிசோர்ஸஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறதுனால நம்ம யூசர்ஸ் இப்போ நான் இது யூஸ் பண்ண எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணாம், நான் யூஸ் பண்ணதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீசஸ். இது என்னென்னா யூசர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் எல்லாம். வித்தவுட் ஹியூமனோட இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமையே ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ்னால் வந்துட்டு இந்த ரிசோர்ஸஸ் வந்துட்டு இன்டர்நெட் மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அதில் படித்தோமா. இன்டர்நெட் வந்துட்டு எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுலெல்லாம் சப்போர்ட் ஆகும், இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட், லேப்டாப்ஸ் இதுலெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லையா, ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதுலெல்லாம் நம்ம இந்த ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓன் ரேட்டிங் எழுதிக்கலாம். அடுத்தது ரிசோர்ஸ் பூலிங்னா வந்துட்டு செட் ஆஃப் சம்திங் தொகுப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதுதான் வந்துட்டு பூலிங். இப்போ வந்துட்டு த க்ளவுட் ப்ரொவைடர் பூல்ஸ் ரிசோர்ஸஸ் டு சர்வ் ஒரு மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு மல்டிபிள் டெனண்ட் மாடலை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்காக மல்டிபிள் டெனண்ட் மாடலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிசோர்ஸஸ் வந்துட்டு டைனமிக்கலி அசைன்ட் அண்ட் ரீஅசைன்ட் ஆஸ் பர். டைனமிக்கல்னால் தற்செயலாக அதுவே வந்துட்டு அசைனோ ரீஅசைனோ பண்ணிக்கும், அவங்க கொடுக்குற ஒரு டிமாண்டை பொறுத்து இருக்குது. அடுத்தது மெஷர்டு சர்வீஸ்னால் க்ளவுட் சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மெஷரும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கும் ரிசோர்ஸஸோட யூசேஜை. அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ்னால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எஃபெக்டிவான யூசேஜ்னு வச்சுக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணதுக்காக மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்கன்னு என்ஷூரும் பண்ணிக்கிறதுக்காக இந்த மெஷர் சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ். என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்வீஸ் மாடல். அது வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதியிருக்கோம், IEAAS, ஓகேவா. அடுத்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அடுத்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அடுத்து டெவலப்மெண்ட் மாடல்ஸ்க்கு வந்துட்டு பப்ளிக் க்ளவுடு, ப்ரைவேட் க்ளவுடு, ஹைப்ரிட் க்ளவுடு, கம்யூனிட்டி க்ளவுடு. இங்கே இது சும்மா மீனிங் எழுதியிருக்கேன்.